ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரான்ஸ் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியூடாக வாரந்தோறும் பிரான்சினுடைய மைய அரசியல் செய்திகள் மற்றும் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிகழ்வுகளின் தொகுப்பினை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது 2019 ஆண்டு பிறந்திருக்கின்றது. எல்லோரையும் போலவே பிரெஞ்சு தேசமும் 2019 ஆண்டை உற்சாகமாக வரவேற்றிருக்கின்றது. குறிப்பாக 31ஆம் தேதி இரவு டிசம்பர் 2018 ஆண்டு உலகின் அழகான வீதியும் அகலமான வீதியும் என்று சொல்லப்படுகின்ற சோம்செலிசே வீதியிலே பல லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு 2019 வரவேற்றிருக்கின்றார்கள். தலைநகர் பாரிஸ் வாசிகளுக்கு புத்தாண்டு சாம்செலிசே பகுதியில் உற்சாகமாக பிறந்துள்ளது. மஞ்சளங்கி போராட்டம் பயங்கரவாத அச்சுறுத்தலை மையப்படுத்தி 80,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். 2.5 லட்சம் மக்களுக்கு மேல் கூடியிருந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு பிறந்திருக்கின்றது. புதிய மாற்றங்கள் பிரான்சினுடைய அரச நிர்வாக மட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு ஜூலை மாதம் தான் பல்வேறுபட்ட மாற்றங்கள், குறிப்பாக விலையேற்றம் அல்லது இறக்கம் வருவது வளமையாக இருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களாக, அதாவது கடந்த சில மாதங்களாக பிரான்சில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதற்ற நிலை, அதாவது மஞ்சள் அங்கி போராட்டம் பிரெஞ்சு அரசுக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுத்திருக்கின்ற நிலையிலே பிரெஞ்சு மக்களுக்கான, அதாவது குடிமக்களுக்குரிய பல்வேறுபட்ட சலுகைகள் தொடர்பிலே புதிய நடைமுறை ஒன்றை அரசு கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் ஜனவரி 1 முதல் இந்த நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அவை பற்றிய விவரம் இப்பொழுது வருகின்றது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் சம்பளத்திலிருந்து வருமான வரி கழிப்பு, அடிப்படை சம்பள உயர்வு, முத்திரை விலை உயர்வு என பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சம்பளத்திலிருந்து மாதாந்தம் கழிக்கப்படும் வருமான வரி. ஜனவரி மாதம் முதல் உங்கள் சம்பளத்தில் உங்களுக்கான மாதாந்த வருமான வரிக்கான தொகை கழிக்கப்பட்ட பின்னரே உங்களின் சம்பளம் வழங்கப்படும். உங்களின் 2018ஆம் ஆண்டு சம்பளத்தை விட ஜனவரி மாத சம்பளத்தில் மேலதிகமாக ஒரு தொகை கழிக்கப்பட்டு குறைவாகவே வரும். அடிப்படை சம்பள உயர்வு. இந்த வருடம் அடிப்படை சிமிக் சம்பளமானது 1.5 வீதத்தினால் அதிகரிக்கிறது. இதன் மூலம் கழிப்பதற்கு முன்னரான புருட் சம்பளமானது மணித்தியாலத்திற்கு 10.3 உயர்கிறது. இதன் மூலம் 151.67 மணித்தியாலம் சிமிக் சம்பளமானது 1521.22 உயர்கிறது. ஓய்வூதியத்திற்கான புள்ளிகளை சேகரிக்கும் ஆக் மற்றும் அக்ரோ ஆகிய இரு நிறுவனங்களும் ஜனவரி முதல் ஒன்றாக இணைகின்றன. இதனால் இந்த இணைப்பில் இதுவரை உங்களுக்கான ஓய்வூதியத்துக்கான புள்ளிகள் எதுவும் பாதிப்படையாது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். புத்தாண்டு உற்சாகமாக பிறந்தாலும் சூரியன் இன்னும் பிரான்சுக்கு பிறக்கவில்லை தான். அதாவது கடந்த 29 ஆண்டுகளுக்கு பிற்பாடு முதல் முறையாக கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தலைநகர் பாரிஸ் உட்பட பல்வேறுபட்ட இடங்களில் 4 நிமிடங்கள் மட்டுமே சூரியன் தெரிந்திருக்கின்றது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையான 5 நாட்களில் வெறுமனவே 4 நிமிடங்கள் மாத்திரமே பாரிஸில் சூரியன் தென்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர் இது போன்றதொரு காலநிலை பாரிஸில் மீண்டும் சந்தித்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் மாத்திரமல்லாது பிரான்சின் வடக்கு பிராந்தியத்திலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது.
புத்தாண்டின் முதலாவது மஞ்சள் அங்கி போராட்டம் கடந்த சனிக்கிழமை வழமை போலவே அதற்குரிய பரபரப்போடு நடந்திருக்கின்றது. காவல்துறையினர் இதனை அடக்குவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்திருந்தாலும் மஞ்சள் அங்கி போராட்டத்தினர் தொடர்ச்சியான தமது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக காவல்துறையினர் இதனோடு தொடர்புபட்ட பலரை கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வந்திருக்கின்றன. Les gilets jaunes qui veulent venir manifester, parce que ça c'est inacceptable que dans ce pays on empêche les gens de venir à une manif. Mais c'est les banquiers, le pouvoir financier, la marche partira rue de Berry. Il faut que vous sachiez tous le cortège, l'itinéraire qui va prendre. புத்தாண்டின் முதலாவது மஞ்சளங்கி போராட்டம் கடந்த சனிக்கிழமை பரபரப்போடு நடந்துள்ளது. இதுவரை இடம்பெற்ற மஞ்சளங்கி போராட்டத்தினால் 58,000 ஊழியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தொழிலாளர் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு பொருளாதாரத்தில் 0.2% இவர்கள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளதாக வங்கிகள் தெரிவித்துள்ள வேளையில் 0.1% மாத்திரமே பாதிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 1.5 மாதமாக இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிரமித்த மஞ்சளங்கி போராட்டம் தொடங்க வேண்டுமா என்ற கேள்வியுடன் புதிய கருத்து கணிப்பு ஒன்று எடுக்கப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மஞ்சள் அங்கி போராட்டத்துக்கான மக்கள் ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது? இது தொடர்பான கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பிலே 55% மக்கள் மஞ்சள் அங்கி போராட்டத்தினுடைய அந்த தார்மீக கோரிக்கையை ஏற்றிருப்பதோடு தொடர்ச்சியாக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதேவேளை அரசு தரப்பிலே நிர்வாக மட்டத்திலே இந்த மஞ்சள் அங்கி போராட்டத்தினுடைய அழுத்தங்கள் காரணமாக சில நிர்வாக மட்டத்திலே சில வேலைகளை முழுமையாக முன்னெடுக்க முடியவில்லை என்ற கருத்துக்களும் அரசு தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் ஜனவரி 3 வெளியாகியிருந்தன. இதில் 55% மக்கள் மஞ்சள் மேலங்கி போராட்டம் தொடர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மீதமான 45% மக்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என தீர்க்கமாக தெரிவித்துள்ளனர். டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் எடுக்கப்பட்டிருந்த கருத்து கணிப்பில் 46% மக்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். போராட்டத்தை கைவிட வேண்டும் என தெரிவித்தவர்களில் வெறும் 25% அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனவும் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. ஜனவரி 2 மற்றும் 3 திகதிகளில் 18 வயதுக்கு மேற்பட்ட 1004 பேரிடம் எடுக்கப்பட்டிருந்தது. பிரான்சினுடைய ஐகோன் என்று சொல்லப்படுகின்ற லூவர் மியூசியம் 2018 புதியதொரு சாதனையை புரிந்திருக்கின்றது. குறிப்பாக பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள், பிரான்சினுடைய உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மையம் கொள்கின்ற இடமாக தலைநகர் பாரிஸில் இருக்கின்ற லூவர் மியூசியம் இருக்கின்றது. அந்த வகையில் 2018 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து சென்ற இடமாக லூவர் அருங்காட்சியகம் அமைந்திருக்கின்றது. It's an iconic landmark in the heart of Paris. The Louvre Palace was once the home of the French kings, and now under the famous glass pyramid in the courtyard lie some of the most prestigious works of art. 2018 லூவர் அருங்காட்சியகம் 10 மில்லியன் பார்வையாளர்களை சந்தித்து மிக பெரும் சாதனை படைத்துள்ளது. பிரான்சுக்குள் மட்டுமில்லாமல் இம்முறை உலக அளவில் சாதனை படைத்துள்ளது. உலகில் உள்ள சுற்றுலா தலங்களில் அதிகம் பேர் பார்வையிட்ட இடமாக லூவர் உள்ளது. இந்த சாதனையை மேலும் முறியடிக்க அவர்கள் இப்போதிருந்தே திட்டம் வகுத்துள்ளனர். ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளிலும் லூவர் அருங்காட்சியகம் இரவு முழுவதும் திறந்திருக்கும் எனவும் அதன்போது லூவரை இலவசமாக பார்வையிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றின் முதல் தடவை ஒரு அருங்காட்சியகம் உலகில் அதிக மக்களால் பார்வையிடப்பட்ட இடமாக உள்ளது. 2018 10 மில்லியனுக்கு அதிகமானோர் லூவரை பார்வையிட்டுள்ளனர். 2017 8.1 மில்லியன் பார்வையாளர்களை சந்தித்திருந்தது. தற்போது இது 25% அதிகரித்து 10.2 மில்லியன் பார்வையாளர்களை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரான்ஸ் நேரத்தில் இடைவேளைக்கு முன்னராக இவ்வாரத்தினுடைய முக்கியமாக காலநிலையை பார்த்துவிட்டு வருவோம். Et le flux est établi au nord avec une dépression surtout sur l'Europe centrale. Donc les perturbations contournent l'anticyclone et se rabattent sur le pays. Donc pour cet après-midi de jeudi, on retrouve tout de même des éclaircies sur une partie centrale du pays, mais toujours beaucoup de nuages au nord et aussi surtout à l'est avec quelques résidus neigeux. Beaucoup de nuages aussi au pied des Pyrénées et du soleil tout de même bien établi autour de la Méditerranée, mais beaucoup de vent. Mistral et tramontane soufflent vers 80 à 90 km/h. Pour les températures, elles sont toujours très fraîches, donc une petite douceur résiste toutefois vers la Côte d'Azur et la Corse, mais partout ailleurs, on est en dessous des normales de saison. Pour la journée de vendredi, donc c'est à nouveau des nuages qui se rabattent depuis le nord du pays, donc un ciel très nuageux, voire couvert avec de petites pluies à l'ouest et d'un petit peu de neige vers la Lorraine dans le courant de la journée. Sur les régions du sud, c'est beaucoup plus calme, mais toujours beaucoup de vent en Méditerranée. Les températures toujours fraîches pour la saison, une moyenne de 6 à 5 degrés sur le pays. Pour la journée de samedi, donc toujours beaucoup de nuages du nord au sud, sauf vers la Méditerranée avec toujours un peu de vent. Bon, un petit peu de pluie vers l'extrême nord ou vers les frontières avec l'Allemagne, un petit peu de neige vers les Vosges à partir de 500 mètres. En revanche, les températures se radoucissent un tout petit peu. On revient progressivement au-dessus des normales de saison. நல்லதன்புறவுகளே, இவை இவ்வாரத்தின் காலநிலையாக இருக்கின்றன. பிரான்ஸ் நேரத்தில் இப்பொழுது சிறிய விளம்பர இடைவேளை. பிரான்ஸ் நேரம் தொடர்கின்றது. இந்த பகுதியிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க இருப்பது எதிர்வரும் 20ஆம் தேதி தலைநகர் பாரிஸிலே சிலம்பு அமைப்பினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற தமிழர் திருநாள் நிகழ்வு பற்றி பார்க்க இருக்கின்றோம். தமிழர்களுடைய முக்கியமாக இன்று தமிழர் திருநாள், அதாவது தைத்திருநாள், தைப்பொங்கல் திருநாள், இன்று உலகப்பரப்பெங்கும் வாழ்கின்ற மக்களால், தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு பொது நிகழ்வாக அது மாறி இருக்கின்றது. சமய சாயங்கள் அற்று ஒரு தமிழர்களுக்குரிய தனித்துவமான ஒரு திருநாளாக இது இருக்கின்றது. இன்று கனடா இன்று பல்வேறுபட்ட நாடுகளிலே, அதாவது முக்கியமாக கனடாவினுடைய பல்வேறுபட்ட உள்ளூராட்சி சபைகளிலே மரபு திங்களாக பொங்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய நிகழ்வுகள் யாவும் இடம்பெற்று வருகின்றன. இதற்கு முதல் வித்தாக முன்கை எடுத்ததாக தலைநகர் பாரிஸிலே வந்து சிலம்பு அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் திருநாள் நிகழ்வு தான் அமைந்திருந்தது. அந்த தமிழர் திருநாள் நிகழ்வு எதிர்வரும் 20ஆம் தேதி தலைநகர் பாரிஸிலே மெக்ஸ்டோல் மாவட்டத்திலே மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே அது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக எமது கலையகத்துக்கு சிலம்பு அமைப்பின் பிரதிநிதி ஆனந்த் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரோடு எமது கலையக கலைஞர் கொலின்ஸ் அவர்கள் உரையாடுகின்றார். சிலம்பு நடத்துகின்ற இந்த 13வது பொங்கல் சிறப்பு. இந்த 13வது பொங்கலே ஒரு சிறப்பு தான். ஏன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக, அதாவது ஒரு வருடங்கள் கூட இடைவெளிகள் இல்லாமல், ஒரு தடங்கல்கள் இல்லாமல் இந்த 13 வருடமாக நாங்கள் இந்த சிலம்பு அமைப்புக்குள்ளால் இந்த பொங்கலை செய்கிறோம். தொடர்ச்சியாக இது செய்யப்பட்டு வருது. இந்த பொங்கல் தொடங்கின காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ஐரோப்பிய நாடுகள்லேயோ அல்லது எங்கேயோ வந்து இந்த பொங்கல் நிகழ்வு தொடர்பாக பெரிய அளவில் பொது பொங்கல் வந்து பெரிய அளவில் நடைபெற இல்லை. வீடுகளில் அல்லது குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து அப்படியான ஒரு பொங்கலில் தான் நடந்தது. ஆனால் இங்கே அந்த பிரான்ஸ் மண்ணில் வந்து அதை ஒரு பெரிய எடுப்பில் பொது பொங்கலாக எல்லாரும் சேர்ந்து செய்ய வேணும்னு சொல்லி சிலம்புவின் இதுக்கு கீழே சிலம்பு அமைப்போடு சேர்ந்து செய்வோம்னு சொல்லி செய்தனாங்க. அந்த பொங்கல் வந்து இன்றைக்கு வரையும், இந்த 13வது ஆண்டு வரையும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டு வருது.
நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனை தும்மளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. தொடர்ச்சியா 13 ஆண்டுகள் பயணித்தது என்பதே ஒரு சிறப்பு தான். ஒரு சிறப்பு. நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல பிரான்சில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பொது பொங்கலுடைய முன்மாதிரியை பின்பற்றி ஏரிய ஐரோப்பிய நாடுகளிலும் அதன் பின்னர் தான் பொது பொங்கல் ஆரம்பித்து கனடாவில் இன்று தை திங்கள் என்ற அடிப்படையில் அங்கே ஒவ்வொரு நகர சபைகளிலும் பொங்கல் விழா இடம்பெறுவதும் பொங்கலுக்கு அரசு தலைவர்கள் வாழ்த்து கூறுவதும் இதன் அடிப்படையில் தான். பிரான்சில் இதனுடைய முன்னேற்றங்கள் அல்லது புதிய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கு பொங்கல்? இந்த பொங்கலுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கலைகளை ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமான சின்ன பொங்கல்கள், சின்ன விளையாட்டு போட்டிகள், சிறுவர்களுக்கான இதோட போயிடுது. இங்கே புலம்பெயர்ந்த இதுகள் நாடுகளில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கலை அடையாளங்களான கூத்து, பறை, கரகாட்டங்கள், ஒவ்வொரு விதமான ஆட்டங்கள், எங்களுடைய கிராமிய மண் சார்ந்த ஆட்டங்கள் எல்லாவற்றையும் வந்து நாங்கள் கொண்டு மேடையில் செய்கிறோம். அதை இந்த சிறார்கள் பார்த்து இங்கே பிறந்த சிறார்களே வந்து அந்த மேடைகளில் அழகாக அந்த கலைகளை உள்வண்டி செய்யும்போது வந்து உண்மையிலே பெரியாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் தான். நாங்கள் அந்த நேரத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் நிற்கிற மாதிரி ஊரை விட சிறப்பான்னு கூட சொல்கிற அளவுக்கு, ஏன்னா இங்கே பிறந்த பிள்ளைகள் செய்கிறபடியால். அப்போ அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இங்கே இன்றைக்கு இந்த பொங்கல் விழா நடக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குளிராக இருக்கும்னு சொல்லி இந்த தை மாதத்தில் இந்த குளிருக்குள்ளே வெறுங்கால்களோட கூட நின்று இந்த குளிருக்குள்ளே நின்று கரகாட்டங்கள், காவடி ஆட்டங்கள், அதாவது சின்னாக்கள், பெரியாக்களும் இல்லை, சின்னாக்கள் ஆடுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது உள்வாண்டி கொண்டதாலாம் அது நடக்குது. மற்றது இதை செய்யப்பட்டு வாரதால் என்னுடைய குறிப்பிட்ட எந்த வீட்டில் கூட சின்னாக்களுக்கு வந்து அது பெரிய சந்தோஷம். அந்த பொங்கல்ன்ற உடனே ஒரு நாங்கள் வெளியில் எல்லாரும் சந்திப்போம், பொங்குவோம், அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது தெரியும் தாங்க. அந்த அதெல்லாம் விட்டு அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஊரில் பொங்கல் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அந்த மகிழ்வை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கடத்துவதனூடாக அவர்கள் தொடர்ச்சி அதில் ஒரு ஆர்வம் காட்டுவதை குறிப்பிடுகிறீர்கள். சிலம்புடைய பொங்கல் நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். அதிலே முக்கியமாக ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் அதுக்கு தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். பொதுவாக ஏடு திறத்தல் என்ற வகையிலே அது சரஸ்வதி பூஜை அண்டிய வகையிலே தான் அந்த நிகழ்வை செய்வார்கள். ஆனால் பொங்கல் விழாவில் பிரான்சில் சிலம்பு நடத்துகின்ற பொங்கல் விழாவில் இந்த பொது பொங்கல் நிகழ்விலே அன்று நீங்கள் ஏடு திறக்கிற குழந்தைகளை எழுத வைப்பது என்பது முதல் தடவையாக குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சிக்கான ஒரு ஆரம்ப நிகழ்வாக அதை நீங்கள் நடத்துகிறீர்கள். எந்த அடிப்படையில் பொங்கலில் அது சேர்ந்து கொள்கிறது? ஏடு திறப்பது என்பது வந்து தமிழர்களுடைய கலாச்சார அடிப்படையில் இருக்குது. அந்த எடுத்துலக்கின்றது இருக்குது. அது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜையை அண்டி அந்த சமய கோயில்களில் செய்யப்பட்டு வந்தபடியால் அது வந்து கூட ஒரு சமயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஆனால் அது உண்மையில் தமிழர்களுடைய அடையாளம் தான், தமிழருடைய வடிவம் தான், தமிழர்கள் செய்யப்பட்டு வர ஒரு பண்பாட்டு அடையாளம் தான். இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வச்சு அரிசியில் முதல் ஆனாவன்னா எழுதினவர் அது என்னுடைய ஐயாட ஐயா வந்து எழுதினவர். அதே மாதிரி இந்த புது வாத்தியங்களை பழகும் போது கூட இந்த ஏடு திறக்கிறதுக்கு ஒப்பாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா கோயிலே வச்சு செய்வாங்க. கோயிலே வச்சு அந்த மிருதங்கத்தையோ தபலாவையோ அல்லது ஹார்மோனியத்தையோ போட்டு அது பழகுவார், பழகாம விடுவார். ஏன்னா சில இடங்களில் பள்ளிக்கூடம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அதை கொடுக்குன்றது வந்தது அது எங்களோட தமிழருடைய பண்பாட்டு மரபு சார்ந்தது. அப்போ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு எல்லா மறைகளையும் கடந்து, அதாவது கத்தோலிக்கமோ இந்துவோ முஸ்லீமோ அல்லது வேறு சமயங்களோ தமிழர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய எல்லா சமயத்தையும் கடந்து ஒரு பொதுவான ஒரு ஆளாக நிற்கிறவர் வந்து அவர் வந்து உலகத்துக்கும் பொதுவானவர்.
வள்ளுவர்ன்றது வந்து உலகத்துக்கு பொதுமுறையை தந்தோம். அப்போ அவரை குறிப்பிட்டு தான் எங்களுடைய ஆண்டுகள், தமிழுடைய ஆண்டுகள் வந்து இப்போ தொடங்க முடியுன்றது வருது. ஆகவே அவரை வச்சு நாங்கள் செய்கிறபடியால் அது ஒரு பொருத்தமான இடம். திருவள்ளுவருடைய மறையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பொங்கல் விழாவில் எந்த இனத்துக்கும் இல்லாத சிறப்பு தமிழர்களுக்கு உண்டு. என்றால் அவர்களுடைய மதம் சாராத அதான் இப்போ சிலது வந்து சில இடங்களில் சில பண்பாட்டு முறைகள் வந்து சில மதங்களுக்குள்ள அவை தொடர்ந்து செய்யப்பட்டு வாரதால அப்படி ஒரு வடிவம் தெரியுது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழர்களுடைய வடிவங்கள் தான். அது சில இடங்களில் சில காலங்களில் அது குறைஞ்சு வந்திருக்குது, சில இடங்களில் திரும்பி மீண்டு வந்திருக்குது. வரலாறுன்றது அப்படித்தானே, ஒரு இடத்துல குறைஞ்சி சுழற்சியில் இந்த பொங்கல் விழாவில் நீங்கள் அந்த இடத்துல பண்ணுறது முக்கியமான நிகழ்வாக இருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக கலை நிகழ்வுகள் வழங்குறீர்கள். பிள்ளைகள் வந்து மிக ஆர்வத்தோடு நீங்கள் குறிப்பிட்டது போல குளிருக்குள்ளும் அவர்கள் அதை உள்வாங்கியபடியால் தான் அந்த குளிருக்குள்ளும் என்று அவர்கள் வருங்காலோடு ஆடுவதும் அவர்கள் உள்வாங்கியதால் தான் படிப்படியாக அந்த 13 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பயணிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவங்களோடு நான் தொடர்ந்து. நிச்சயமாக இப்போ நான் இந்த ஆசிரியர் மாற்ற பேர் எனக்கு நினைவரில் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வந்து தொடர்ச்சியாக பங்களிக்கணும். ஒரு 5-6 பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆசிரியர்மார் எல்லாரும் வந்து மனமும் வந்து அதாவது தாங்கள் விரும்பி தங்களோட ஆர்வத்தோடு அதாவது நாங்கள் கூப்பிட்டோம் என்று வந்ததாகவோ ஒரு நிகழ்ச்சியாகவோ இல்லாமல் இது எங்கட பொங்கல் நிகழ்ச்சி கொண்டு வர மாதிரியான இதில் வந்து நிறைய பேர் வந்து அதில் தொடர்ச்சி அப்படி நிற்கிறபடியெல்லாம் நாங்கள் உலகம் நிற்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய நோக்கமே தானாக வந்து இந்த பொங்கலில் எல்லோரும் பங்கு பெற்ற வேண்டும் என்பதுதான். இந்த ஆண்டு எங்கே எவ்வாறு இந்த பொங்கல் இடம்பெறுகிறது, மக்கள் எவ்வாறு இதில் பங்களிக்கப் போகிறார்கள் அதை குறிப்பிட்டால் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கின்றவர்கள் இந்த பொங்கல் விழாவில் அவர்களும் மகிழ்வோடு பங்கு பெறுவார்கள். இந்த ஆண்டு எதிர்வரும் 20ஆம் தேதி லா ஷப்பல் என்ற மெட்ரோ கிட்ட இதில் வளமையாக 2 தடவை ஏற்கனவே நடந்திருக்குது. மார்க்ஸ் டூமா என்ற அந்த கோயில் மண்டபத்தில் வெளியால் வளமை போல பொங்கலிடப்பட்டு அந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்குது. சரியாக 10 மணிக்கு அங்கே நாங்கள் தொடங்குவோம். அதோட வளமையாக இருந்த மாதிரி அங்கே பொங்கல் நடந்து கொண்டிருக்கிற சமய நேரத்தில் உங்களுக்கு கோலமிடல் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கும். மற்றது யோகாசனம், இந்த முறை யோகாசனம் செய்கிறதுக்குன்ற ஒரு ஆள் வந்து அதை அந்த பயிற்சிகளை எப்படி செய்கிறது அது சம்பந்தமான இதுகளை வந்து தாரக்கு உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களோட கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லக்கூடிய மாதிரி அது இருக்கும். புத்தக கண்காட்சி மற்ற நாணய கண்காட்சிலாம் உங்களுக்கு ஜேர்மனில் வந்து ஒரு அன்பர் வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரார். அவரை நீங்கள் இந்த முறை பார்க்கலாம். இது மாதிரியான நிறைய கலை வடிவங்கள் இருக்கும். இந்த முறை தமிழர்களோடு சம்பந்தப்பட்ட நம்ம விடயங்கள் இருக்கு, நிறைய இருக்கும். புதுசாக பறைச பழகின சின்ன சிறார்கள வாத்தியங்கள் இசை நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. கலகலப்பான பொங்கலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல நண்பர்களே, இத்தோடு பிரான்ஸ் நேரம் நிறைவு காண்கின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.